இந்த ரோகிணி எப்போ தான் சிக்குவாங்க அப்படின்னு கேட்டே நமக்கே சலிச்சு போன நேரத்தில் நம்ம முன்னாடி கேட்டுட்டு இருந்த விஜயா ஏன் வந்து முத்து மேலே இப்படி வெறுப்பாக இருக்காங்க. ஒரு சொந்த தாயே தன்னுடைய மகனை வெறுக்கிற அளவுக்கு அந்த மகன் என்ன தப்பு செஞ்சார். அந்த மகனை வந்து தன்னுடைய மகனாக அவங்க ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, அதே சமயத்தில் அவ்வளோ மனசில் வந்து ஆத்திரத்தையும் கோபத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு அவரை குத்தி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிறக்க போகிற குழந்தைங்கள்லாம் வந்து தன்னுடைய பேர குழந்தைங்க கூட இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து மோசமாக ஒரு தாய் எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஃப்ளாஷ்பேக்கில் இவர் மேலே இருக்க பாசத்தை காமிக்கிறாங்க. ப்ளஸ் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஜோசியர் சொன்னார், இவங்க உயிருக்கு நிறைய ஆபத்துலாம் வந்துச்சுங்கிறதுனால ஒரு ஜோசியர் சொல்கிறாரு 2வது பையனை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைக்கணும், 6 வருஷம் தள்ளி வைக்கணுங்கிறதுனால பாட்டி வீட்டில் போய் விட்டுட்டு வராங்க. அங்கே விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறதும் இதில் இன்றைக்கி ஒரு சில க்ளூஸ் எல்லாம் வந்து அண்ணாமலை சொன்னார். என்ன அப்படின்னா வந்து அவன் வாழ்க்கையை கெடுத்தது நீ உங்கள் அம்மாவும் தான் அப்படின்னாங்க. அப்போ என்ன விஷயம் நடந்துச்சு? மனோஜ் செய்த ஒரு தவறுக்காக முத்து பழி ஏற்றுக்கிறாரு அப்படின்னா அது என்ன தவறாக இருக்கும்? தெலுங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு அண்ணன் இருப்பாங்க, மனோஜுக்குமே ஒரு அண்ணன் இருப்பார், அந்த அண்ணன் தான் இறந்துருவார். ஸோ அந்த அண்ணன் இறந்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பழியை தூக்கி அது என்ன தண்ணியில் டேமில் அடிச்சு போய் இறந்ததில் அந்த பழியை தூக்கி வந்து முத்து மேலே வந்து மனோஜ் போட்டுருவார். இங்கே 2வது பையன் டேரெக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ 3வது பையன் கிடையாது. அப்போ வந்து இப்போ இந்த 2வது பையனா அப்போ வேறு யாருடைய மரணமோ இல்லை வேறு யாருடைய ஒரு துர்சம்பவமோ அது வந்து இவர் மேலே பழிவிடுறதுக்கு காரணமாச்சு. இல்லை ரவி ஏதாவது தெரியாமல் தள்ளி கிள்ளி விட்டு ரவிக்கு மூச்சடைச்சி எல்லாம் போய் ரவிக்கே விவரம் இல்லாத சமயத்தில் இதெல்லாம் நடந்து கடைசியாக அந்த பழியை தூக்கி மனோஜ் வந்து முத்து மேலே போட்டாரா? அதனால வந்து என்னை பிரிஞ்சு இருக்கங்கிறதுனால அந்த கிராமத்தில் வளர்ந்து நீ இப்படி ஆகிட்ட அப்படி ஆகிட்டேன்னு ஏதாச்சும் வந்து விஜயா கோபத்தில் கத்தி அதனால வந்து இவனெல்லாம் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டு நீ என் பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா? அது வந்து மனோஜ் தான் காரணங்கிறது தெரிய வரப்போதாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து மொட்டை மாடியில் வச்சு மீனாட்ட சொல்கிறதுக்கு பதிலாக வந்து இவர் மேலே தப்பு இல்லை மனோஜ் மேலே தான் தப்பு அப்படின்னா அதை எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சிடலாம். இன்னமும் தன்னுடைய தாய் பாசத்துக்கு ஏங்கிக்கிட்டே இருப்போம்னா தாய் வெறுக்கிறதுக்கான காரணத்தை நிவர்த்தி பண்ணுற மாதிரி அது உங்கள் ஃபேவரட் பையன் இருக்கானே அவன் தான் எல்லா தப்பையும் செஞ்சது அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸுக்கு அவரோட எதிர்பார்க்குறீங்களா இல்லை அதெல்லாம் வேணாங்க எனக்கு ரோகிணி சீக்கணும் அப்படிங்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.